श्रीमन्नूतनरङ्गनारेतिराडब्दात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरितरात्सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागधीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामस्वात्मसम्पदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता यति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும் பாடி ஒன்றன்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி. சீரொன்னு தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. சபாயை நமஹ. சில்லறை ரகசியத்தில் அபயப்பிரதான சாரத்தில் நாம் இப்போ மூன்றாவது சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சா அப்படின்ற அதிகாரத்தில் ஆரண்ய காண்டத்தில் சரணாகதியினுடைய பெருமைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பரதனுடைய சரணாகதியை பார்த்தோம், ரிஷிகளுடைய சரணாகதி எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ காகாசுரனுடைய சரணாகதியை போன காலக்ஷேபத்தில் நாம் அனுபவித்தோம். காகாசுரன் அவனுடைய நன்மைக்காகத்தான் எல்லாரும் அவனை கைவிட்டார்கள் அப்படின்றத ரொம்ப அழகாக காண்பித்தார்கள். இப்போ இதுக்கு அப்புறம் அரண்ய காண்டத்தில் சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. சரணாகதியை பற்றி சொல்லும் பொழுது சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்க, அதெல்லாத்தையும் சொல்றார். அதாவது பரசுராமனுடைய விஷயம், சமுத்திரராஜனுடைய விஷயம், அதே மாதிரி காகாசுரன் விஷயத்திலையும் சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதில் அபராதிகளை பெருமாள் தண்டிக்கிறார். யாரெல்லாம் அபராதம் பண்ணியிருக்காளோ அவ எல்லாரையும் பெருமாள் தண்டிக்கிறார். தண்டிப்பது அப்படின்றது அவளுடைய நன்மைக்காகத்தான் தண்டிக்கிறாரே தவிர வேற எதுக்காகவும் தண்டிக்கல. இப்ப ரெண்டு விஷயம். இப்போ ஒரு கேள்வி வருது. பிராணார்த்தியான இக்காகத்திற்கு பிராணப்பிரதானம் பண்ணுகையாலே பிரபத்தி பலம் சித்தம், துஷ்பிரகிருத்தியான இக்காகத்திற்கு சிக்ஷையாக ஒரு கண்ணழிவாலே அஸ்திரத்தை விளக்கினார் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ பிராணார்த்தியாக இருக்கக்கூடிய இந்த காகம் என்னை காப்பாற்றி, என்னோட உசுறு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு உயிரை கையில் பிடித்து கொண்டு இந்த காகமானது எம்பெருமான் திருவடி வாரத்தில் விழுந்தது. அதனால சரணாகதி எதிர் விஷயமாக சரணாகதி எதை பிரார்த்தித்தது? பிராணனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சது இந்த காகம். ஆகையினால பிராணார்த்தியான இக்காகத்திற்கு பிராணப்பிரதானம் பண்ணுகையாலே, அப்போ பிராணனை காப்பாற்றி கொடுத்தான். அந்த காரணத்தினால பிரபத்தி பலம் சித்தம் அப்படின்னு சொல்லப்பட்டு, அதுக்கு மேல இல்லையா ஒரு கண்ணழிவாலே அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு கண்ணை, அதாவது துஷ்பிரகிருத்தியான இக்காகத்திற்கு இப்போ எல்லாரும் ஒன்று ஆரம்பிச்சிருவான். இப்போ பிராட்டி அருகிலே இருந்தால் எந்த விதமான சிக்ஷையும் கொடுக்க மாட்டார், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது துவயமந்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ராமாயணத்தில் காட்டப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொன்னீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு இப்போ
காகத்தினுடைய ஒரு கண்ணை பெருமாள் எடுத்தார் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வியானது ஒண்ணு கேட்கப்படும். அதனால அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவராக இத பதில் சொல்றாரு. இப்போ காகத்திற்கு ஏன் பிராணனை விட்டுட்டு துஷ்பிரகிருத்தியான இக்காகத்திற்கு சிக்ஷையாக ஒரு கண்ணழிவாலே அஸ்திரத்தை விளக்கினார்ன்றதுக்கு சொல்றார். ரெண்டு விஷயம். ஒண்ணு, பிரம்மாஸ்திரத்தை ஒருவன் மீது தொடுத்தால் அதற்கு ஏதாவது ஒரு இது பண்ணி ஆகணும். பிரம்மாஸ்திரத்தை அப்படியே விட முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணி ஆகணும். யார் மீது பிரம்மாஸ்திரத்தை தொடுக்கிறோமோ அந்த பிரம்மாஸ்திரத்தை வெறுமனே திரும்ப பெற்று கொள்ள முடியாது. அதனால அதுக்கு ஏதாவது ஒன்று காட்டணும். அது இவாளுடைய வழி, அதை காட்டிதான் ஆகணும். வேற எதுவும் பண்ண முடியாதுன்றதால அதை காட்டணும். அதுக்காக அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக ஒரு கண்ணை எடுத்து கொடுத்தார். இது ஒன்று சொல்லலாம். இன்னொன்று சொன்னோம், எல்லாருமே இப்படி வந்துருவா அடுத்து இல்லையா? மாபெரும் துரோகத்தை பிராட்டிக்கு பண்ணிட்டு கூட அப்படி இப்படி சுத்தி போய் எங்கேயோ சுத்தி எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே எம்பெருமான் காலிலேயே விழுந்துட்டா நல்லதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எம்பெருமான் காலில் விழுந்துடலாம். எம்பெருமான் காலில் விழுந்துட்டா அவன் பார்த்துப்பான், நமக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு கிளம்பிடுவா எல்லாரும். அப்படி கிளம்பிட்டான்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஒரே எறும்பா இருக்கு. நான் பார்க்காம நான் பாட்டு உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன், என்னடா ஏதோ கடிக்கிறதேன்னு பார்த்தேன். பார்த்தா எறும்பு. ஒரே ஒரு நிமிஷம் வேறு ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்போ இந்த காகத்திற்கு சிக்ஷையாக ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். அப்போ ஒரு கண்ணை பிடுங்கிட்டா இந்த பிரம்மாஸ்திரத்திற்கும் ஒரு நல்லது பண்ண மாதிரி, ஒரு தீனி போட்ட மாதிரி இருக்கும். மற்றவர்கள் தவறு செய்வதற்கு முன்பு ஐயோ அந்த காகத்துக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, அதனால இனிமே இந்த காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம், இந்த மாதிரியான தவறுகளை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்போம். எம்பெருமான் கண்டிப்பாக அபராதத்திற்கு தண்ட தரனாதான் இருப்பானா? அபராதத்திற்கு ஏற்றா போல சிக்ஷை கொடுப்பவனா தான் இருப்பானா? காருண்யம்னு சொன்னியே, காருண்யத்திற்கும் சிக்ஷை கொடுக்கறதுக்கும் மத்தியில நிறைய வித்தியாசம் ஏற்படுறது. இது எப்படி எடுத்துக்கிறது? அவன் கருணாவானா இருந்தா அப்படியே இருக்கணும், ஆனா அவன் கருணாவானா இல்லை, அவன் சிக்ஷை கொடுக்குறானே, எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல போறாரு. இனிமே பெருமாள் அபராதிகளை அபராதம் பண்ணவர்களை பெருமாள் தண்டிக்கிறது அப்படின்றது அவர்களுடைய நன்மைக்காகத்தான் இந்த தண்டனைகள்லாம் பெருமாளால கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமாளில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகனே சொல்றாருதான் இல்லையா? பரசுராமன் அளவில் தொடுத்த அம்பை அவன் தெளிந்து துவந்த யுத்தாபேட்சை தவிர்ந்த அளவிலே அவனுக்கு மணி ஈஷித விருத்தங்களான சுகிருத்துகளிலே ஏவினார். இப்போ நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகவே சிலது ராமாயணத்தை வச்சு மேற்கோள் காட்டுறார் சுவாமி தேசிகன் நமக்காக. இன்னைக்கு கீழே விழுந்துட்டேன் நான், அது ரொம்ப பெயினா இருக்குது. தெரியறதுதான் தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு. அது ஸ்லிப் ஆகி போச்சு, காத்தால ஏதோ காரியம் பண்ணிட்டு இருந்த ஆத்துல ஸ்லிப் ஆகி போச்சு, அதுல விழுந்துட்டேன். ரொம்ப முடியல, ஒரு மாதிரி கை ரொம்ப பயங்கர பெயினா இருக்கு. ஏடா விடமா கையை மடக்கின்னு விழுந்துட்டேன். இது மடக்கின்னு விழுந்தது அது புறப்புறம் வீங்கி போயிடுச்சு. நல்ல வேலை பிராக்சர்லாம் எதுவும் ஆகலை.
வீங்கி போயிடுச்சு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எதையோ ஒரு கட்டை போட்டு விட்டான். அப்போ இதுல பாருங்க, முக்கியமான விஷயம், ராமன் 3 பேர் மேல அம்போ இல்ல அஸ்திரமோ இது எதுவுமே தொடுத்து அவர்களுடைய சக்தியை வாங்கி கொண்டான் அப்படின்னு இல்லை. ஏன்னா அவள்லாம் எந்த தவறான விஷயங்கள் அவ பண்ணியிருந்தாலும் கூட அவ சாதாரணமா தான் இருந்தா. சில 3 விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஒன்னு பரசுராமர், இன்னொன்னு சமுத்திரராஜன், இன்னொன்னு காகாசுரன். இவா 3 பேர் விஷயத்திலையும் பாருங்க, அவ பண்ண காரியங்கள் பார்த்தால் சக்கரவர்த்தி திருமகனுக்கு பயங்கரமாக கோபம் வர அளவுல பண்ண காரியங்கள். ஆனா அவன் அவர்களிடத்தில் நடந்து கொண்ட விதம் அப்படின்னு பார்த்தால் சாதாரணமாகத்தான் நடந்துருக்கான். அவளுக்கு நன்மைதான் பண்ணியிருக்கான தவிர தவறு பண்ண மாதிரி தெரியவே இல்லை. இந்த 3 பேர்கள், ராமன் இந்த பரசுராமர் விஷயத்திலயா இருக்கட்டும், சமுத்திரராஜன் விஷயத்திலயா இருக்கட்டும், இவர்கள் விஷயத்தான். அதனால பரசுராமனுக்கு என்ன நன்மை ஏற்பட்டது இதனால அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றார், ஸ்ரீ பரசுராமன் அளவில் தொடுத்த அம்பை அவன் தெளிந்து துவந்த யுத்தாபேட்சை தவிர்ந்தவளவில் அவனுக்கு மணீஷித விருத்தங்களான சுகிருதங்களிலேயே வினார். ரொம்ப அழகா சொல்றார். பெருமாள் பிராட்டிய விவாகம் பண்ணிட்ட, இது பாலகாண்டத்திலே வரக்கூடிய ஒரு விஷயம். விவாகம் பண்ணிட்டு மிதிலா நகரத்திலிருந்து அயோத்திக்கு எழுந்தருளுகிறார் சக்கரவர்த்தி திருமகன். அப்போ பரசுராமன் அந்த இடத்துக்கு வரார். நமக்கெல்லாம் தெரியும், பரசுராமரோட அங்க வாத விவாதங்கள் நடக்கிறது. அப்ப அங்கேருந்து ராமனோட போர் புரிவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ராமனோட போர் யுத்தம் பண்றதுக்கு ஆசைப்பட்டு ராமனுடைய வலிமையை பரீட்சை பண்ணி பார்க்கிறான் பரசுராமர். ஏன்னா சிவதனுசு தானே உடைச்ச, என் கையில இருக்கிறது விஷ்ணு தனுசு, என்னோட போர் புரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கலாம். தான் கையில இருந்த ஒரு வில்ல கொடுத்து அதுல அம்பை தொடு பார்க்கலாம் அப்படின்னு பெருமாளிடத்துல, சக்கரவர்த்தி திருமகனிடத்துல பரசுராமன், சிவதனுசை நீ உடைக்கலாம், என் கையில இருக்கக்கூடிய விஷ்ணு தனுசை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சக்கரவர்த்தி ராமன் என்ன பண்ணார், உடனே அதை கையில வாங்கிட்டார். கையில வாங்கிட்டு அம்பை தொடுத்து அதை அம்பை எய்வதற்கு தயாரா இருக்கார். கோபத்தோடு கேட்கிறார் பெருமாள். சக்கரவர்த்தி திருமகன் பரசுராமனிடத்துல கேட்கிறார், இதுல அம்பு தொடுத்துட்டேன், எங்க போடணும், சீக்கிரம் சொல்லு அப்படின்றார் பரசுராமனை பார்த்து. ஏன்னா அவருடைய கோபாக்னியை பார்த்தும், அவர் அம்பு தொடுத்த விதத்தை பார்த்தும், அவர் அந்த தனுஷ அனாயாசமாக வாங்கி கொண்ட விதத்தை பார்த்தும் ஒண்ணுமே புரியல பரசுராமனுக்கு. ஏன்னா அந்த கோபம் துவந்த யுத்தாபேட்சை தவிர்ந்த அளவில் போருக்கு வா அப்படின்னு கூட்டவர் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஏன்னா அவரோ பெரிய தப்போ பலத்துடன் இருக்கக்கூடியவர். அவருக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணார், இப்போ எல்லா லோகங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ராமன். அப்ப எல்லா லோகங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய ராமனை பார்த்து சில லோகங்களை காண்பிச்சு, இது நாள் வரைக்கும் அவர் பரசுராமர் என்னென்ன புண்ணியங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருந்தாரோ அந்த புண்ணியங்கள் மேல எல்லாத்தையும் அம்பு எய்யுமாறு ராமனிடத்துல சொன்னார். அவனுக்கு மணீஷித விருத்தங்களான சுகிருதங்களிலே ஏவினார். அப்ப அவருக்கு மணீஷித விருப்பத்துக்கு, அதாவது அவர் சில லோகங்கள்ல சில புண்ணியங்களை பண்ணியிருக்கார். அது எங்கெங்கெல்லாம் புண்ணியங்கள் பண்ணியிருந்தாரோ அந்த புண்ணியங்கள் பண்ண இடத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஏவுமாறு
தெரிவித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எல்லாத்தையும் காண்பித்தார். அந்த எல்லா இடங்கள் நிறைய செய்யணும். அப்போ அத சொல்றார், பரசுராமன் அளவில் தொடுத்த அம்பை அவன் தெளிந்து துவந்தயுத்தாபேட்சை தவிர்ந்தவளவில் அவனுக்கு மனீஷித விருத்தங்களான சுகிருதங்களிலே ஏவினார். அப்படிப்பட்ட அவர் சேர்த்து வச்சிருந்த புண்ணியங்கள் எல்லாத்திலையும் இந்த அம்பை நீங்கள் தொடுக்க வேண்டும் அப்படின்னு பெரும்பாலும் அதே மாதிரி பண்ணார். அதே மாதிரி பண்ணி அந்த லோகங்கள் எல்லாத்துக்கும் செல்ல, அதாவது சில லோகங்கள் இப்ப சொர்க்க லோகத்துக்கு போறதுக்காக சொர்க்க பலனை உத்தேசித்து புண்ணியம் பண்ணியிருந்தார். சத்தியலோகத்துக்கு போறதுக்காக சத்திய பலனை உத்தேசித்து புண்ணியம் பண்ணியிருந்தார். கைலாச லோகத்துக்கு போறதுக்காக கைலாச பலனை உத்தேசித்து புண்ணியம் பண்ணியிருந்தார்னு வச்சுக்கோ. எந்தெந்த லோகத்துக்கு போறோமோ அந்தந்த லோகத்திற்கு ஏற்றா போல புண்ணியங்களை சம்பாதித்து வைத்திருந்தார். என்னைக்கு தோன்றதோ அன்னைக்கு போகலாம்னு சொல்லிட்டு ராமனை பார்த்த பிறகு அந்தந்த லோகங்களுக்கு எல்லாம் போறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப அவருக்கு விருப்பம் இல்லாதபடியினால உடனே என்ன பண்ணார் ராமனிடத்துல, இந்த லோகங்களுக்கு போறதுக்காக நான் சில புண்ணியங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அந்த புண்ணியத்தின் மீது இந்த அம்பை எய்வாயாக அப்படின்னு சொன்னார். அப்ப அவருக்கு வேண்டாத புண்ணியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அம்பை கொண்டு அழித்தார் ராமன். இது எப்பவும் இது நன்மை தானே, இதுல தீமை ஒண்ணும் இல்லையே. இது ஒரு சரித்திரம், பரசுராமனுடைய சரித்திரம். 3 பேர் மேல அம்பு எய்ய ஆசைப்பட்டு கடைசியில் அவர்கள் பிரார்த்தித்ததன் பேரில் அம்பு எய்யாமல் அவர்களிடத்திலே சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். அதாவது யார் தெரிந்து கொண்டார்? பரசுராமர் ராமனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 2வது சமுத்திரராஜன். சமுத்திரத்தை குறித்து தொடுத்தாம்பை சமுத்திராபிமானி புருஷன் சானுதாபனாய் சரணாகதனாகையாலே த்விஷத்துக்கள் பக்கலிலே ஆசிரித்தருடைய பாப கிருத்தியத்தை ஏறி அதுக்கு மேல ஏறிடும் கணக்கிலே சமுத்திர விரோதிகளான பாபிஷ்டர் பக்கலிலே ஏறினார். இப்போ அடுத்தது சமுத்திரராஜனுடைய சரித்திரம். இவரும் பார்த்தார் சமுத்திரராஜன் வரவே இல்லை. இவர் அங்க போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்தோடனே எப்படி சாகரத்தை கடப்பது அப்படின்னு அவருக்கு தெரியல. சாகரத்தை கடப்பதற்காக தயாராக இருக்கிறார். ஆனால் சாகரத்தை இப்படி கரைகாணா கடலா இருக்கக்கூடிய சாகரத்தை எப்படி கடக்கிறதுன்னு தெரியல. கூட இருக்கிறதோ குரங்கு, அந்த குரங்கெல்லாம் எப்படி சேர்ந்து அதோடு சேர்ந்து எப்படி கடக்கிறது, அதனால காத்துட்டு இருக்கார். அப்படி காத்துட்டு இருக்கும்போது சமுத்திரராஜனை வரவழைத்தால் சமுத்திரராஜன் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சமுத்திரராஜன் வராமறியே தெரியல. ஒண்ணு பெரியவா சொல்வா, இவர்கிட்ட எல்லாரும் சரணாகதி செய்து கொண்டுதான் இவருக்கு பழக்கம். இவருக்கு இன்னொருத்தரிடத்துல சரணாகதி பண்ணிட்டு பழக்கம் இல்லை. அதனால இவருக்கு சரணாகதி எப்படி பண்ணணும்னு தெரியல. இவர் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரோ தவிர இவர் எப்படி ஆனுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதி இது மகா விஸ்வாசா கோப்திருத்துவ வரணும் கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபம் இந்த மாதிரியான அங்காங்கி பாவங்களோடு சேர்ந்த சரணாகதியை பண்றதுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு தெரியல. ஏன்னா அவர் சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கார். வருவான் எப்படி இருந்தாலும் வருவான், நம்மளை விட்டு எங்க போறான், எப்படி இருந்தாலும் வருவான் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. உடனே கோபம் வருது பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த சர்க்கத்தை வாசிச்சீங்கன்னா. சாகரம் சோஷயிஷ்யாமி அப்படின்னு வேகமா எழுந்துக்கிறார் இல்லையா. சாகரம் அந்த இடத்துல லக்ஷ்மணனே வாண்டான்றார். இவர் பாட்டுக்கு சாகரம் சோஷயிஷ்யாமின்னு எழுந்து லக்ஷ்மணா அம்ப எடுத்துட்டு வா அப்படின்னு. இவர் பாட்டு சாகரம் சோஷயிஷ்யாமின்னு கடலை ஒத்தடிச்சுட்டா ஜீவராசிகள் என்ன பண்ணும்? இவர் பாட்டு கடலை ஒத்தடிச்சுட்டு 1 நிமிஷத்துல இவர் பாட்டு போயிடுவார். அதை நம்பி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மொத்தம் என்ன பண்ணும்னு சொல்லிட்டு அங்க அவர் சாதாரண ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு அம்பை எடுத்து கொடுக்குறாரு அவர் இல்லையா. இந்த அம்பு நல்ல அம்பு, அதாவது சமுத்திரத்தை வற்ற அடிக்கக்கூடிய அளவு இல்லாத அம்பு. அதாவது அந்த அளவுக்கு இந்த அம்புக்கு சாமர்த்தியம் இல்லைன்றது யாருக்கு தெரியும்? லக்ஷ்மணனுக்கு தெரியும், சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கு தெரியும்.
அவ ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியுமோ தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. உடனே பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த இடத்துல வால்மீகி சொல்லுவார், சிரிக்கிறார் ராமன் அந்த அம்பை எடுத்து கொடுத்த உடனே. சாகரம் சோஷயிஷ்யாமின்னு எவ்வளவு கோபத்தோட கேட்டவருக்கு புரிய வச்சார், ஒரு க்ஷண மாத்திரத்துல புரிய வச்சார் லக்ஷ்மணர் அப்படின்னு பெரியவா சொல்லுவார். அப்போ சமுத்திராபிமானியான புருஷன் சானுதாபனாய் சரணாகத்தனாகியாரு. இவர் பாட்டுக்கு அந்த அதாவது அணுகுண்டு வெடிக்கிற இடத்துல பிஜிலி வெடிக்கிற மாதிரி ஒரு அம்பு அது, அதை எடுத்து தொடுத்துட்டார். ஏன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயிடும், எதா இருந்தா என்ன ரெடி நானு அப்படின்னு தொடுத்துட்டார். தொடுத்த உடனே ஓடி வரான் சமுத்திரராஜன். சமுத்திரராஜன் ஓடி வந்து அவன் சரணாகதி பண்ணிக்கிறான். எப்படி சரணாகதி பண்றதுன்னு ராமனோட வேண்டுகோளுக்கு இணங்க முதல்ல வந்து இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்னை வந்து என்கிட்ட பிரார்த்திக்கிட்டோன்றான். சரணாகதி வந்து என்கிட்ட பண்ணிக்கிட்டோம். ராமனா இருந்தானா லக்ஷ்மணனா இருந்தானா யாரா இருந்தாலும் என்கிட்ட வந்து சரணாகதி பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கணும்னு உட்கார்ந்து இருந்தவனை அம்பை தொடுத்த பிறகு அந்த அம்பை எடுத்து தொடுக்கிறான். தொடுத்த உடனேவே அவன் ஓடி வந்துட்டான். அப்படியே நடுநடுங்கி போய் நிலை குழந்து இந்த சமுத்திரராஜனானவன் அவன் பண்ண காரியத்திற்கு வருந்தி ராமனிடத்துல சரணாகதியை பிரார்த்திக்கிறான். உடனே அவனுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த அம்புனால ஒண்ணும் பண்ண முடியாது, இதை தொடுத்தாலே சரணா வந்துருவான், அவன் கண்டிப்பா வருவான், வராம எங்க போறான், கண்டிப்பா வருவான் அப்படின்னு இவருக்கு தெரியும். இவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றா, இவர் வந்து அவன் ஓடி வரான். கோபம் போயிடுச்சு பெருமாளுக்கு. அவன் வந்து சரி இதை நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவார், ராமாயணத்துல கதை வேற மாதிரி இருக்கும். அவர் வருவார், அவர் பிரார்த்திப்பார், அவர் வந்து சொல்லுவார் இது என்ன பண்றதுன்னு கேட்பார். என்ன பண்றதுன்னு உடனே இல்ல என்ன ஆகும் இதுக்கு வழி சொல்லுவார். அப்புறம் வந்து சாட்சாத் நலன் நீலன் அவர் ரெண்டு பேரை காண்பித்து அவர்கள் தேவலோகத்துல விஸ்வகர்மாக்களுடைய அவதாரம் அதுவா, அதனால அவ தாராளமா வந்து பாலம் அமைப்பார்கள் அப்படின்னு சொன்ன நலனும் நீலனும் சேர்ந்து பாலத்தை அமைக்கிறார். அதுக்கப்புறம் கதை வேற மாதிரி போறது அந்த இடத்துல. இப்ப இந்த எய்த அம்பை என்ன பண்றது அது சொல்லணும் இல்லையோ. அம்பை தொடுத்த அம்பை என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் சமுத்திரராஜன் சொல்றான், த்விஷத்துக்கள் பக்கலிலே ஆசிரித்தருடைய பாப கிருத்தியத்தை ஏறிடும் கணக்கிலே சமுத்திர விரோதிகளான பாபிஷ்டர் பக்கலிலே ஏவினார். அவன் கேட்டான் சமுத்திரராஜன், தனக்கு விரோதிகளா யாரெல்லாம் இருக்காரோ அவ மேல போடு அம்ப அப்படின்னா பிரார்த்திச்சான். எனக்கு சமுத்திரத்திற்கு யாரெல்லாம் விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது எய்யுமாறு அவன் பிரார்த்தித்துக் கொண்டான் எம்பெருமானிடத்துல. ராமனும் அதே மாதிரி பண்ணான். இதுல இருந்து சரணாகதி அடைந்தவர்களுடைய இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சரணாகதர்களிடத்துல நாம் அபச்சாரப்படக்கூடாது. சரணாகதர்களிடத்துல நாம் அபச்சாரப்பட்டுட்டால், அதான் பிரபன்னாரிடத்துல பிரபத்தி செய்து கொண்டவர்களிடத்துல நாம் அபச்சாரப்படக்கூடாது. பிரபத்தி செய்து கொண்டவர்களிடத்துல நாம் அபச்சாரப்பட்டுட்டால் அவர்களுடைய எதிரிகளுக்கு போய் அந்த பாபமானது சேர்ந்துடும். ஸ்ரீபாஷ்யத்துல 4வது அத்தியாயத்துல முதல் பாதத்துல வருது, சுகிருத் சாது கிருத்தியாம் துஷந்த பாப கிருத்தியாம் அப்படின்னு வருது. ததோகோதிகரணம் அதிகரணம் சரியா ஞாபகம் இல்லை, மேபி கிருஷ்ணன் சுவாமி கரெக்டா எனக்கு தெரியும். ததோகோதிகரணம் இத்தராதிகரணம் கூட இல்லை, அது ஏதோ ததோகோதிகரணம் இத்தராதிகரணம், அதுக்கப்புறம் வந்து அக்னிஹோத்திராதிகரணம், அந்த 2-3 அதிகரணத்துல ஏதோ ஒண்ணு வருது. சுகிருத் சாது கிருத்தியாம் துஷந்த பாப கிருத்தியாம் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம். அந்த ஸ்ருதி வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவ பண்ண நன்மைகள் எல்லாமே நல்லவாளுக்கு போய் சேரும், அவளுடைய மித்ரால் ஸ்நேகிதாளுக்கு போய் சேரும். அவ பண்ண பாப்பங்கள் எல்லாமே அவளுடைய எதிரிகளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால உபனிஷத்துக்கும் இந்த மாதிரியான வார்த்தையை எடுத்து சொல்றது. இப்போ சமுத்திரராஜன் எதை பிரார்த்தித்தானோ, த்விஷத்துக்கள் பக்கலிலே ஆசிரித்தருடைய பாப கிருத்தியத்தை. ஆசிரித்தர்னா சரணாகத்தர்கள் அபுத்திபூர்வகமாக பண்ண பாபமோ புத்திபூர்வகமாக பண்ண பாபமோ அதெல்லாம் எதுவா இருக்கட்டும், அதெல்லாம் த்விஷத்துக்கள் எதிரிகள் பக்கல்ல போய் சேர்ந்துடும் அப்படின்னு. இப்படி இந்த பெருமாள் தன் அம்புக்கு தான் தொடுத்த அம்புக்கு இலக்காக என்ன பண்ணாருன்னா, சமுத்திரராஜனுடைய விரோதிகள் யாரெல்லாம் இருக்காளோ
அவர்கள் மீது எய்து சமுத்திரராஜனுக்கு சமுத்திரராஜன் நன்மை அடையுமாறு பார்த்து கொண்டார். பரசுராமனுக்கும் நன்மை பண்ணார், சமுத்திரராஜனுக்கும் நல்லதே பண்ணார். காகத்தை பற்ற அஸ்திரத்தை பிரயோகித்த அளவில் போக்குறுதியொழிய காகத்தை பற்ற அஸ்திரத்தை பிரயோகித்த அளவில் போக்கு உறுதியொழிய உள்ளொரு பசை இல்லாத காகம் சரணாகதமான போது இக்காகத்திற்கு அபராதம் பண்ணுகையில் அபிசந்தி விராமம் இல்லாதபடியாலே இனியோர் அபராதத்தோடு மற்ற கண்ணும் போம் என்று அஞ்சி துருவிசந்திசையை திரிகை விட்டு திரிகைக்காக ஒரு கண்ணை அஸ்திரத்திற்கு இலக்காக்கினார். காக்காக்கு என்ன கதை? காக்காக்கும் ஒரு நல்லது பண்ணியிருக்கார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார். காகத்துக்கு என்ன பண்ணார்? காகத்தின் மீது பிரம்மாஸ்திரத்தை எய்தார் எம்பெருமான். இப்ப பிரம்மாஸ்திரத்தை எய்து என்ன பண்ணார்? காகத்துக்கு வேற போக்கு இல்லை. காகத்தை பற்ற அஸ்திரத்தை பிரயோகித்த அளவில் போக்கு உறுதி ஒழிய, போக்கருதி ஒழிய வேற இங்கேயும் அங்கேயும் போறதுக்கு இடமே இல்லை. போகிறதுக்குன்னு போய் தஞ்சமடைகிறதுக்குன்னு இடமில்லாத அளவில் எங்கேயுமே போக முடியாது அப்படின்ற ஒரு நிலையை அந்த காகத்திற்கு ஏற்படுத்தி உள்ளொரு பசை இல்லாத காகம், வேற ஒரு இடமே இல்லை, தஞ்சமடைந்தால் ராமனுடைய திருவடியை தஞ்சமடைய வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்துல போகக்கூடாது, அப்படி போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அதுக்கு ஏற்படுத்தி அது என்ன பண்ணிட்டு எம்பெருமான் திருவடிவாரத்துல ஊந்துது. திருவடிவாரத்துல விழுந்து இக்காகத்திற்கு அபராதம் பண்ணுகையில், அதாவது இனிமேல் இந்த காகத்திற்கு துர்புத்தியானது ஏற்படவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசுல வச்சுட்டு பெருமாள் என்ன பண்ணார்? அதற்கு பிராணனை கொடுத்து சரணமடைந்த ஒரு காரணத்தினால இனியோர் அபராதத்தோட மற்ற கண்ணும் போம் என்று அஞ்சி, இனி ஒரு அபராதம் நீ எங்கேயாவது பண்ணன்னா இன்னொரு கண்ணும் அழிந்து போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அதற்கு உண்டாக்கி, துரபிசந்தியை விட்டு இனிமேல் தவறே செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி திரிகைக்காக ஒரு கண்ணை அஸ்திரத்திற்கு இலக்காக்கினார். ஒரே ஒரு கண்ணை மாத்திரம் அஸ்திரத்திற்கு இலக்காக்கினார். உடனே ராமனுடைய திருவுள்ளத்தை தெரிந்து கொண்ட அந்த காகம் இன்று வரை எந்த விதமான தவறான காரியங்களையும் செய்யாமல் இருக்கின்றது. அப்படி ஏன்னா அந்த காகம் சுவாபாவிகமா துஷ்டம் இல்லையா? அந்த காகம் சுவாபாவிகமா பார்த்தால் அது துஷ்டத்தன்மையுடைய ஒரு காகம். மறுபடியும் அந்த காகம் தீய செயல்களை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால, ஏன்னா ஒரு கண்ணை புடுங்காம விட்டுட்டா மறுபடியும் அதுக்கு தவறான ஒரு புத்தியானது அதுக்கு தோணும், வராம இருக்காது. ஏன்னா அது துஷ்ட சுபாவம் உடையது. இனி அது தவறே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன ஆச்சு? இனி இந்த லோகத்தில் அதற்கு இந்த தவறான எண்ணமே வரவே கூடாது அப்படின்றதுக்காக அதனுடைய ஒரு கண்ணை பிழைத்தால் போரும் அப்படின்ற அளவுல தப்பு பண்ணா கண்ணு போயிடும் அப்படின்னு இருக்கணும் அதுக்கு புத்தி. ஆகையினால அஸ்திரத்திற்கு இலக்காக்கு ஒரு கண்ணை அஸ்திரத்திற்கு இலக்காக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகையால் இம்மூன்று விருத்தாந்தங்களில் அஸ்திரத்திற்கு லட்சியம் கொடுத்தபடியெல்லாம் ஆசிரித்த ஹிதமான நிர்ணீதம். ஆகையினால இந்த மூன்று வரலாறு எது? மூன்று விருத்தாந்தங்களிலும் அப்படின்னு சொன்னார். மூன்று விருத்தாந்தம் என்னன்னா, பரசுராமன் பெற்ற நன்மை, அதே மாதிரி சமுத்திரராஜன் பெற்ற நன்மை, அது போலவே காகம் பெற்ற நன்மை. பாருங்க, பரசுராமன் பெற்ற நன்மைன்றது பாலகாண்டம், சமுத்திரராஜன் பெற்ற நன்மைன்றது யுத்தகாண்டம். அதுபோல அதாவது இந்த திருஷ்டாந்தத்திற்கு இப்ப சொல்லக்கூடிய கேட்ட கேள்விக்கு பதில் இங்க சொல்றதை காட்டிலும் இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறார், இதற்கு பின்பும் சொல்லி இருக்கிறார் அப்படின்றத சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா காண்பிச்சார் இந்த இடத்துல.
அதுதான் சுவாமி தேசிகனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. வால்மீகி ராமாயணத்துல இதுக்கு முன்னாடியே இதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு. எங்க பரசுராமன் பாலகாண்டத்துல, அதாவது அபராதிகளுக்கு தண்டனை கொடுக்கறதுன்றது அவர்களுடைய நன்மைக்காகத்தான் அப்படின்றது காகத்திற்கு அதனால்தான் தண்டனை கொடுத்தார். சரி, ராமாயணத்துல வேற ஒரு திருஷ்டாந்தம் காட்ட முடியுமா? முன்னாடி காட்ட முடியும் பரசுராமன், பின்னாடி காட்ட முடியும் சமுத்திரராஜன் அப்படின்னு காண்பிச்சார். ஆகையினால இந்த 3 விற்த்தாந்தங்களும் தன்னுடைய அஸ்திரத்திற்கு ஒரு இலக்கு அம்பு தொடுத்து இதை யார் மீது எய்ய வேண்டும் அப்படின்னு வரும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி சரணாகதி செய்து கொண்டபடியினால அவர்களுடைய நன்மை என்னெல்லாம் வருமோ அந்த நன்மைக்கு ஏற்றவாறு பெருமாள் அவர்களுடைய தீயவர்கள் மீது அம்பை எய்தார். அவர்களுக்கு யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்களோ அவர்கள் மீது அம்பை தொடுத்தார் அப்படின்னு இருக்கு. இதுல நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் தவறே செய்து கொண்டிருந்தாலும் தவறுக்கு வருந்தி எம்பெருமான் திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு வரவேண்டிய அனர்த்தங்கள் எல்லாமே நம்மை ஒட்டாமல் போய்விடும். அதாவது இப்ப மணி வந்து 7:05, 7:10க்கு ஒரு அனர்த்தம் வரணும்னு இருந்தா கூட அது 7:07க்கே நம்மளை விட்டு காணாமல் போயிடும். பெருமாள் அனுகிரகம் பண்ணாராம். ஆச்சாரியன் கட்டாட்சம், பெருமாள் அனுகிரகம் இதுலதான் தெரியுது. இந்த மாதிரியான ஒரு பரசுராம விற்த்தாந்தத்திலையும் சமுத்திரராஜனுடைய விற்த்தாந்தத்திலையும் காகாசுரனுடைய விற்த்தாந்தத்திலையும் தெரிகிறது. இதுக்கு மேல கிஷ்கிந்தா காண்டத்துல சரணாகதி, கிஷ்கிந்தா காண்டத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத சொல்றாரு இந்த இடத்துல. இதோட பாலகாண்டம் முடிஞ்சது, அயோத்தியா காண்டம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஆரண்ய காண்ட சரணாகதி முடிஞ்சது. இப்ப கிஷ்கிந்தா காண்டத்துல சரணாகதி. காரியத்தில் அபிசந்தி உண்டாயிருக்க போக பிரசங்கத்தாலே அந்நியபரராய் கடுக பெருமாள் எழுந்தருளியிருந்த விடத்திலே பராதவளவிலே சமயாவிலங்கனம் பண்ணினாராக பழி சுமந்த மகாராஜர் விஷயத்திலே இளைய பெருமாளுடைய சீற்றத்தை கண்ட சன்மந்திரியான திருவடி அவ்வவசரத்திலே அபராதமே பற்றாசாக சரணாகதராய் பிரசாதிப்பிக்க பிராப்தம் என்று மகாராஜருக்கு தர்மோபதேசம் சொல்லும் கிரமத்திலே ஹிதம் சொல்ல மகாராஜரும் தெளிந்து க்ஷமை கொண்ட பிரகாரத்தை சொல்லுகையாலே பகவத் விஷயத்திலே சாபராதராகாரும் பாகவதரை க்ஷமை கொள்ள அம்முகத்தாலே பெருமாள் க்ஷமித்தருளுகையாலே இவ்வனுபவம் இவனும் நிரபராதனாய் கைங்கரிய யோக்கியனாம் என்னும் இடத்தில் வெளியிட்டருளினான். சுக்ரீவனுடைய ஒரு சரித்திரமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது. கிஷ்கிந்தா காண்டத்துல கொடுத்த வாக்கை மறந்தவராக இருக்கார். வாலி வதமான பிறகு ஆனா அவர் போனார், போகாம இல்லை. ராமாயணத்துல அவர் தப்பு பண்ணார் அப்படின்னு இல்லை. அவர் வாலி வதம் முடிஞ்சு சுக்ரீவ பட்டாபிஷேகம், இவர் ஊரு உள்ள வரக்கூடாதுன்றதுனால லக்ஷ்மணரை கொண்டு சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆன பிறகு நேர படைகளை திரட்டி கொண்டு ராமன் இருக்கக்கூடிய அந்த பர்வதத்துக்கு வரார். அந்த குகையிலே பெருமாள் எழுந்தொள்ளி இருக்கிறான். அந்த குகைக்கு ஓடி வரார். ஓடி வந்து சீதையை பார்க்க போகலாம் வாங்கோ அப்படின்னா மகாராஜர் சொல்றார். பெருமாள் தான் மாரிக்காலமா இருக்கிறபடினால போக வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் குரங்குகளை கூட்டு மழையில போறது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால போகும் இடம் எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. எல்லாமே மலைக்காடுகள் இல்லையா? கர்நாடகா தாண்டி இங்க ராமேஸ்வரம் வரைக்கும் வரணும். எங்கேருந்து எங்க வருது இல்லையா? அது அந்த கும்பலை எல்லாத்தையும் கூட்டினார். அந்த கும்பல் ஒரு 10 சேர்ந்தாலே ரொம்ப கஷ்டம். நம்ம பாத்துல பாடசாலையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குரங்கு இருக்கும். இந்த மத்தியானத்து வேலை ஒரு துவம்சம் பண்ணுங்க பாருங்க, ஐயோ நம்மளால முடியவே முடியாது. போரும் ஆளாளுக்கு ஒரு பிளாஸ்டிக் பைப் இருக்கும் இல்லையா, இந்த பிவிசி பைப்பு, அந்த பைப்பை வச்சுட்டு துரத்தின்ண்டே இருப்போம். ஒரு வாத்தியார் ஒரு பையன் என்னென்னவோ பண்ணும். சித்தித்திரையம் பாடம் நடத்தினே இருந்தா அங்க வந்து நிற்கும். அதே மாதிரி ஜன்னல்ல உட்காரும், நம்மளை கதவை பிடிச்சி ஆட்டம், என்னென்னவோ பண்ணும். ஒரு 10 சேர்ந்தாலே நம்மளால தாங்க முடியாது. அல்பசங்க போறோம், ஏதாவது இன்டர்வெல் பீரியடு ஏதோ போறோம் அப்படி இப்படின்னா அந்த பசங்கள் எல்லாத்தையும் பயமுறுத்தும். இவனுங்க சும்மா இருக்க மாட்டாங்க.
வேணும்ட்டே போச்சவே அதுக்கு சவுண்டு கொடுத்துட்டே போவாங்க. அது அதனால அதுங்க வந்து ஒரு விபரீதமான ஒரு ஜந்து, அதுங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா. ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அகோபிலம் போயிருந்தேன். அதாவது எப்போன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியை முடிஞ்சோ இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி திருமலை நம்பிகள் உங்களுக்கு தெரியுமே, திருமலை நம்பிகள் திருநட்சத்திரத்துக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். ஆற்றுல எல்லாரையும் ஆக்சுவலி அது வெள்ளி சனி ஞாயிறு லீவுன்றபடினால 2 நாள் அகோபிலத்துக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை திருமலைக்கு வந்துட்டோம். அப்போ அப்படி போயிட்டு இருக்கப்போ அகோபிலத்தில் என்ன பண்ணேன், மாடியில் துணி உணர்த்திருந்தேன். எனக்கு பின்னாடி எங்கள் மண்ணியும் உணர்த்திருந்தா அவளுடைய துணிகள் எல்லாத்தையும் நதியில் தீர்த்தா மட்டும் வந்து கிருஷ்ணா நதியில் தீர்த்தா மட்டும் வந்து எல்லா துணியும் மாடியில் மடத்தினுடைய மாடியில் உணர்த்திருந்தேன். அகோபிலத்தில் ஏகப்பட்ட குரங்கு இருக்கும், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, துவம்சம் பண்ணும். என்ன பண்ணேன், நான் தைரியமா நமக்கு தான் தைரியம் ஜாஸ்தி அப்படின்னு வெளியில காமிச்சிக்கணுமோ இல்லையோ, உள்ளுக்குள்ள ஒன்றும் கிடையாது, வெளியில தைரியம் ஜாஸ்தின்னு காமிச்சிக்கணுமோ இல்லையோ, நான் போட்டுக்கு போய் என் வேஷ்டி எங்கள் அண்ணா வேஷ்டி இதெல்லாம் உணர்த்திருந்தேன். உணர்த்திட்டு என்ன பண்ணேன், ஒரு பெரிய குரங்கு, நல்லா புஜபல பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய குரங்கு, அது வந்தது கருப்பு கவரில் எங்கள் மன்னி அவளுடைய ஈர துணியெல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தான், பொம்னாட்டிகள் துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து உணர்த்திருந்தான். அந்த கருப்பு கவரை அது பிரித்து பார்த்தது. அது என்ன நினைச்சு பிரித்து பார்த்ததோ தெரியல, அது ஏதோ பதார்த்தம் ஏதோ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கா அப்படின்ற ஆசையில் அது ஏதோ பிரித்து பார்த்தது. பிரித்து பார்த்துட்டு நான் வேற இப்போ சனியனே ஏன் பிரித்து பார்க்குறேன், ஒன்றும் இல்லை அது உள்ள அப்படின்னு, அது என்னை பார்த்து ஒரு குரல் அப்படின்னு ஒரு விகாரமாக காமிச்சு. நான் சும்மா இல்லாமல் வெறுமை இருக்கு, சும்மா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நாங்கள் ஒன்றும் போ அப்படின்ற மாதிரி அந்த வஸ்திரம் உணர்த்துறதுக்காக உதறி இந்த மாதிரி இருக்கும். அதை இப்படி சும்மா லேசா அப்படி பண்ண ஒரு துரத்திட்டு பாருங்க என்ன, நாவோட அதுவோட நான் ரவுண்டா ஒரு இடத்துல படித்தேன், குரங்கு துரத்துனா ரவுண்டா ஓடணும். அது ஒரு செகண்ட் ஞாபகம் வந்து சுத்தி சுத்தி நான் ஓடுறேன், அது என் பின்னாடி என்ன நன்னா 2 காலில் கீழே நின்றுண்டு 2 கையை என்னோட பின்பாகத்தை பிடிக்க வருது. அது எவ்வளவு பெரிய குரங்கு தெரியுமா, பின்பாகத்தை அப்படியே பிடிக்க வருது. எங்க மண்ணி பின்னாடி மனுஷார் புடவை வச்சுட்டு 9 கஜம் புடவையால அதை ஓட்டுறா. நல்ல வேலை பொம்னாட்டிகளுக்கு தைரியம் ஜாஸ்தின்றது சரியா இருக்கு, நேரம் வந்து அதை ஓட்டுறா பாருங்க, அது பயந்து அந்த பக்கம் ஓடிட்டு. இல்லைன்னா பின்னாடி என்னுடைய பிருஷ்டபாகம் அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும், வச்சு எவ்வளவு தூரத்துக்கு இறக்கி இருக்குமோ தெரியல பல்ல. ஏன்னா எதுக்கு சொல்ல வந்தேன், என்னுடைய சரித்திரத்தை சொல்ல வரல. அந்த ஜந்துக்கள்னாலே கொஞ்சம் அலர்ஜி, மோசமான ஜந்துக்கள். அந்த ஜந்துக்கள் சும்மாவே இருக்காது ஒரு நிமிஷம் கூட. அதனால அவர் பெருமாள் என்ன சொன்னார், அவன் இடத்துல மாரிக்காலம் முடியட்டும், மாரிக்காலம் முடிஞ்ச பிறகு நாம போகலாம். ஏன்னா இன்னொன்னு வந்து பல நாட்கள் கழித்து இப்பதான் ராஜ்ய பதவியை அடைஞ்சிருக்கான். அவன் வந்து ஜாக்கிரதையா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு 3 மாச காலம் சமயம் கொடுக்கலாம் அப்படின்றதுனால 90 நாட்கள் வரைக்கும் அவனுக்கு சமயம் கொடுக்கலாம். அதனால போய் கொடுங்க, நீ போய் இருந்துக்கோ, நாங்க இங்க இருந்துக்கிறோம், நீ போய் இருந்துக்கோ அப்படின்னு. அப்புறமா அவன் வந்து சப்பல புத்தி உடையவன். வாலியே சொல்றான், வாலி வதத்துல பெருமாளிடத்துல வாலி பிரார்த்திக்கிறான், என்ன தவறு செய்தாலும் அவனை நீங்கள் க்ஷமித்தருள வேண்டும், ஏன்னா சுக்ரீவனுக்கு சப்பல புத்தி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு. அதுல மறந்து போயிட்டான் பாவம். ராஜ்யத்தை வந்து கிடைச்சுடுத்து, கிடைக்காத ஒரு ராஜ்யம் கிடைச்சிருக்குன்னு பொழுது எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கு, அதுல மறந்து போயிட்டான். அதுல காரியத்தில் அபிசந்தி உண்டாயிருக்க போக பிரசங்கத்தாலே ஒரு சபல புத்தியினால போகத்தை அனுபவிப்பதற்கு மட்டுமே அவன் தயாராக இருந்த அளவில அவர் என்ன பண்றார், போக பிரசங்கத்தாலே அந்நியபரராய் கடுக பெருமாள் எழுந்தருளியிருந்த. அப்ப அந்நியபரராய்னா பெருமாள் காத்துன்னு இருக்கார். ஏன்னா இன்னொருவரை இல்லையா, ஒருத்தரை வச்சுதான் போருக்கு போகணும்ன்ற அளவுல அவர் காத்துன்னு இருக்கார். அப்போ போக பிரசங்கத்தாலே அந்நியபரராய் இவன் பெருமாள் யாரோன்ற மாதிரி இவனுடைய கிஷ்கிந்தா ராஜ்யத்தோடு சௌக்கியமா இருக்கான். பெருமாள் அங்க பர்வதத்துல எழுந்தொள்ளி இருக்கிறார், இவர் இங்க வந்து சௌக்கியமா இருந்திருக்கார். அவர் அங்க பிராட்டியினுடைய பிரிவால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், இவர் இங்க சௌக்கியமா எழுந்தொள்ளி இருக்கிறார். பெருமாள் அப்படி இருக்கார், இவர் இங்க சௌக்கியமா இருக்கார். அப்ப பெருமாள் எழுந்தொள்ளி இருந்த இடத்திலே வராத அளவில்
பெருமாளை போய் பார்க்கல. ஒன்று யோசிச்சுங்க, ஊருக்கும் அவர் எழுந்தருளி இருக்கிறதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோ இல்லையா. அந்த கிராமத்திலாம் போனீங்கன்னா தெரியும், கூடு ரோடு இங்கே இருக்கும், ஊர் எங்கேயோ 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். பஸ் போகிற ரோடு கூடு ரோடு இங்கே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊர் தள்ளி இருக்கு. இவர் இங்கே எழுந்தருளி இருக்கார் பர்வதத்தில். சமயா திலங்கனம் பண்ணினாராக பழி சுமர்ந்த மகாராஜர். சரியான உச்சித சமயத்திற்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது, சமயமாய் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரல அப்படின்னும் பொழுது, சுக்ரீவன் என்னை மறந்து விட்டான். லக்ஷ்மணர்கிட்ட ரொம்ப அழகா சொல்லுவார், சுக்ரீவன் என்னை மறந்துட்டான் போல இருக்கு, வாலி போன பாதை இன்னும் மூடல, திறந்துதான் இருக்குன்றத சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு வா அப்படின்னு சொல்லுவார் ராமன் சுக்ரீவன் இடத்துல, ராமன் லக்ஷ்மணன் இடத்துல. அது ஒரு இன்னொரு வார்த்தை வேற சொல்லி அனுப்புவார், ஜாக்கிரதை, 1000 தான் இருந்தாலும் அவன் மகாராஜா, நாமும் இந்த இடத்துல அவனை நம்பி வந்திருக்கோம், பேசும்பொழுது ஜாக்கிரதையாக மிதபாஷியாக பேசு அப்படின்னு. இங்க பாருங்க, ராமன் மிதபாஷியாக பேசு அப்படின்னு சொல்லியே லக்ஷ்மண பகவான் கோபமாத்தான் பேசியிருக்கார். ராமன் கணக்க மிதபாஷியா பேசுன்ற வார்த்தையை உபயோகிக்காமல் இருந்தார் லக்ஷ்மணர், அப்ப எப்படி பேசியிருப்பாரோ தெரியல. அப்போ பழியை சுமந்து கொண்டார் மகாராஜா. மகாராஜா விஷயத்திலே இளைய பெருமானுடைய சீற்றத்தை கண்ட இளைய பெருமான் நேரடியா போறார். ரொம்ப கோபத்தோட சில வார்த்தைகளை வெளியிடுறார். யாரிடத்துல? ஹனுமானிடத்துல வெளியிடுறார். ஏன்னா வாசல்ல ஹனுமான் தானே இருப்பார், மந்திரி இருப்பார். பள்ளி அறையில ராமாயணத்துல ஒரு, வால்மீகி ராமாயணத்துல ஒரு மாதிரி சொல்லி இருக்கு, கம்பராமாயணத்துல ஒரு மாதிரி சொல்லி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது திருக்குறந்த ஆண்டவனே இது ரெண்டுத்தையுமே சாதிக்கின்றார். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாரை எப்படி பள்ளி அறையிலிருந்து எழுந்தருளி வருவாளோ அப்படி எழுந்தருளி வந்தாள் அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறார். அப்புறம் சுக்ரீவன் ஓடி வந்து சரணாகதி செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ ராமன் கம்பராமாயணத்துல சொல்லும் பொழுது லக்ஷ்மணர் கோபத்தோட இருக்கார். ஹனுமான் என்ன பண்றார்? பெண்களை அந்த பக்கம் அனுப்புறார். மற்ற பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்காதவர் அவர் குனிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த புறமா இருக்க, அந்த புறத்துடன் பெண்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சீற்றம் தணிந்து சகஜமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்லப்படும். இதுல ராமாயணத்துல பாருங்க, சுக்ரீவன் ஓடி வந்து சரணாகதி பண்ணிக்கிறான் இல்லையா. சன்மந்திரியான திருவடி அவசரத்திலே அபராதமே பற்றாசாக. இப்ப அவரோ கோபமா இருக்கார், ஹனுமான் ஒரு முடிவு பண்றார், அவரே கோபமா இருக்கார். கோபமா இருக்கிறவரை உடனடியாக சாந்தம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு சுலபமான வழி எதுன்னா சரணாகதி பண்றது மட்டும்தான். அபராதமே பற்றாசாக சரணாகதராய் பிரசாதிப்பிக்க பிராப்தம். அவர் காலில் கணக்க நீ ஊழ்ந்துட்ட, சரணாகதி பண்ணிட்டேன்னா அவர் உன்னை மன்னித்து விடுவார். இருந்தாலும் இவர் மகாராஜாவாச்ச, என்னதான் இருந்தாலும் மகாராஜா காலில் வந்து மகாராஜா வந்து தான் காலில் விழுந்தாருன்னா அது எவ்வளவு அசிங்கம் இல்லையா. அதனால பிரசாதிக்க பிராப்தம் என்று மகாராஜருக்கு தர்மோபதேசம் சொல்லும் கிரமத்திலே ஹிதம் சொல்ல, மந்திரியா இருக்கக்கூடியவர் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவரா இருக்கணும். தர்மோபதேசம் சொல்லும் கிரமத்திலே ஹிதம் சொல்ல மகாராஜரும் தெளிந்து க்ஷமை கொண்ட பிரகாரத்தை இல்லையா சொல்லுகையால விழுந்து சேவிக்கிறார், விழுந்து 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 சேவிக்கிறார். இருக்கும் பாருங்க இல்லையா. எதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயனேவா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே நகஸ்சின் நாபராத்யதி. இந்த நகஸ்சின் நாபராத்யதி இருக்கு பாருங்க, பல இடங்கள்ல வரும். இந்த கிஷ்கிந்தா காண்டத்துக்கு மேல இல்லையா நிறைய சொல்லுவார், நிறைய இடத்துல சொன்னோம். கிஷ்கிந்தா காண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு நகஸ்சின் நாபராத்யதி, யாருதான் தப்பு பண்ணல. பெரியவாள் இதை ஒண்ணு வச்சு அடியேன்னே சொல்லியிருக்கேன், எங்க வாத்தியார் கிட்ட கூட சொல்லியிருக்கேன், நகஸ்சின் நாபராத்யதி அப்படின்னு வளையப்பேட்ட சுவாமி கிட்ட. அப்போ வளையப்பேட்ட சுவாமி என்கிட்ட சொல்ல விஷயம், இதை ஒண்ணு வச்சுருங்கடா, தப்பு பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நகஸ்சின் நாபராத்யத்தின்னு சொல்லி விட்டுருக்கோம், சௌரியமா போச்சு அப்படின்னு. அப்போ எதுகிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயனேவா. ஏதாவது ஒரு தவறுதலாக விஷயங்கள் நடந்திருந்தால் அது விஸ்வாசத்தினாலையும் ஒரு பிரீத்தினாலையும் தான் ஏற்பட்டது. பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம், என்ன நீங்க நடந்ததற்கு மன்னித்தருள வேண்டும். நகஸ்சின் நாபராத்யதி, யார் தான் தப்பு பண்ணல லோகத்துல. எஸ்ட சோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம்
மயாத்வம் பருஷான் யுக்தா தச்சத்துவம் க்ஷந்துமர்ஹசி. உடனே லக்ஷ்மணர் திருப்பி மன்னிப்பு கேட்கிறார். நான் வந்து ஒரு சோகத்தின் மன்னியை காணோம், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீர் வரவே இல்லை. ஒரு சோகத்தினால ராமன் சில வார்த்தைகளை என்னிடத்துல சொல்லி அனுப்பினார், இன்னும் சுக்ரீவன் வரல பாத்தியா அப்படின்னு சோகித்து சில வார்த்தைகளை சொன்னார் என்னிடத்துல. மயாத்வம் பருஷான் யுக்தா, பருஷானி வாக்கியானி. இது எத்திராசப்தத்துல பருஷாதிவாத பரிவாதி பைஷுன அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ராமானுஜருடைய திவ்ய சூக்திகள்லாம் வாசித்தால் பருஷ வாக்கியங்கள்லாம் வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. கோபமான வார்த்தைகள் வரவே வராது. ராமானுஜருடைய திவ்ய சுசூக்திகளை வாசித்தால் நமக்கு நன்னாவே புரியும். வேதாந்தம் வாசிப்பதற்கு முன்பு நம்முடைய நடவடிக்கைகள், வேதாந்தத்தை வாசித்த பிறகு நம்முடைய நடவடிக்கைகள், இது நன்னாவே புரியும் நமக்கு. அதான் மயாத்வம் பருஷான் யுக்தா. நான் ஏதாவது தவறுதலாக வார்த்தை சொல்லியிருந்தால் தச்சத்துவம் க்ஷந்துமர்ஹசி, அதையெல்லாம் நீ மன்னிப்பதற்கு அருகதை உடையவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ க்ஷமை கொண்ட பிரகாரத்தை சொல்லுகையாலே பகவத் விஷயத்திலே இப்போ உடனே லக்ஷ்மணனும் மன்னிப்பு கேட்கிறார், சுக்ரீவனும் மன்னிப்பு கேட்கிறார், ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்டுவிட்டார். அது இதுலேருந்து ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு சாரம் ஒண்ணு சுவாமி தேசிகன் சொல்றார். ஒருவேளை நம்ம பகவான் விஷயத்துல தவறு செய்திருந்தால் அதை பாகவதரை கொண்டு பாகவதரிடத்துல நாம க்ஷமாபணம் பெற்றால் பகவான் நம்மை மன்னித்து விடுவான் அப்படின்றது நல்லாவே தெரியும். பகவத் விஷயத்திலே சாபராதரானாலும் பாகவதரை க்ஷமை கொள்ள அம்முகத்தாலே பெருமாள் க்ஷமை தருளுகையாலே இவனும் நிரபராதனாய் கைங்கரிய யோக்கியனாம் என்னும் இடத்தை வெளியிட்டருளினான். வால்மீகி பகவான் இதை ரொம்ப அழகாவே சொல்றார். பெருமாளும் பாகவதன் க்ஷமித்தான் சுக்ரீவனை அப்படின்றபடினால பெருமாளும் க்ஷமித்தான், இவனும் பெருமாளும் பாகவதனும் க்ஷமித்தான், பெருமாளும் க்ஷமித்தான், இவனும் சொல்லக்கூடாது, இவரும் நிரபராதரான கைங்கரியத்திற்கு யோகியதராக இருந்தார். சுவாமி தேசிகன் இவனும்னு சொல்லியிருக்கார். நாம மகாராஜரா சொல்லியோம். அவரே ஒரு இடத்துல மகாராஜர்னு சொல்றார், ஒரு இடத்துல இவனும்னு சொல்லியிருக்கார். மகாராஜர்னு சுக்ரீவனை அவன் இவன் சொல்றது இல்லை. பெரியவாள் உபன்யாசங்களோடு சுக்ரீவ மகாராஜா அப்படின்னு தான் சொல்றா. வழக்கத்துல திருக்குடந்த ஆண்டவன் அப்படிதான் சாதிக்கிறார். எல்லா இடத்துலயும் சுக்ரீவ மகாராஜான்னு தான் சாதிக்கிறார் பெரியவா எல்லாருமே. அதனால சுக்ரீவ மகாராஜரும் நிரபராதனாய் கைங்கரிய யோக்கியனாம் என்னும் இடத்தை வெளியிட்டருளினான் வால்மீகி பகவான். அவ்வளவில் இளைய பெருமாள் தம்முடைய பாருஷ்ய வாக்கியங்களுக்கடி சோக பரவசரான பெருமாளுடைய சீற்றத்தளவில் பிறந்த பாசுரங்கள் என்று தம்முடைய அபராதத்தை சோபாதிகமாக்கி மேலெழுச்சியான பெருமாளுடைய பாசுரங்களுக்கு காரணம் காமன் செய்தான் மஞ்சு செய்தான் என்கிற கணக்கிலே சோகமே ஆயிற்று. சரி, இது நாளைக்கு சொல்றேன், இதோட இருக்கட்டும். இதுக்கப்புறம் நாளைக்கு அநேகமா சுந்தரகாண்ட பரியந்தம் போயிடலாம். சுந்தரகாண்டம் போயிட்டு அடுத்த வாரம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வாரம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சுந்தரகாண்ட பரியந்தம் நாளைக்கு சொல்லிடுறேன், பார்க்கலாம். இதோட இந்த காலக்ஷேபத்தை அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீமன்னூதனரங்கணஹரித்ராரப்த ஆத்ம வித்யாலயம் श्रीमन्नूतन लक्ष्मण हरित्रात् संप्राप्त तुर्याश्रमं श्रीवादेन्द्र कटाक्ष संतर सुधा लक्ष्यात्मयोकांक्षितं श्रीमन्नूतन वागडीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यभागीश योगीन्द्र आयाच पदसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्रार्यं भजाम स्वात्मसंपदम्. धन्यवाद. अड़ियन धन्यवाद. नमस्कार.